மதியூகியான பாரியை நிலைகுலைய செய்ய வேண்டும். சினமானது சிறந்த மதியூகியையும் தவறு செய்ய வைக்கும். மொத்தத்தில் பாரி தடுமாற வேண்டும். இல்லை என்றால் ஒருவர் கூட உயிர் திரும்ப முடியாது என கடம்பன் கூற சேரவேந்தன் அதிர்ந்தான். கடம்பன் தொடர்ந்து, முதலில் 100 வீரர்கள் மட்டும் நிலத்தின் தன்மையை உணர முன்னே செல்லட்டும், அவர்களை நமது படை தொடரட்டும் என்றான். முன்னே செல்லும் அனைத்து விராட வீரர்களும் பலியாடுகள்தான் என்றான் செம்மாஞ்சேரல். இம்முறை கடம்பன் அதிர்ந்தான். வீரர்களை பாதுகாத்து திட்டம் தீட்டும் தனக்கும் வீரர்களை பலி கொடுத்து திட்டம் தீட்டும் சேரவேந்தனுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்தான் கடம்பன். குலத்தலைவனின் வாழ்க்கையை அன்பு வழி நடத்துகிறது, மன்னர்களின் வாழ்க்கையை ஆணவம் வழி நடத்துகிறது. சேரவேந்தன், நீ என்ன நினைக்கிறாய் என்றான் ராசசிம்மனிடம். காடுகளில் நுழையும் போது தெரியாததையும் அறியாததையும் எண்ணி ஐயமுற தேவையில்லை. நாம் அறியாத ஆயுதங்களை சந்திக்க நேர்ந்தால் சமாளித்து முன்னேறுவோம். மற்றபடி காடுகளை அழித்தால் பாரி சீற்றமடைந்து தவறிழைப்பான் என்றால் எனக்கும் உடன்பாடே. சரி, நீங்கள் சென்று போர் தெய்வத்திற்கான பூசைகளை துவங்குமாறு கூறுங்கள் என்று சேரவேந்தன் கூற சுகேசனும் கடம்பனும் வெளியே வந்தனர். காட்டு மனிதர்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை, நம்மிடம் இருக்கும் எண்ணிக்கை மட்டுமே பரம்பை வீழ்த்த போதுமானது என்றான் ராசசிம்மன். 100 வீரர்கள் அடங்கிய யவனப்படை மிக வலிமை வாய்ந்தது. எனவே அவர்களை சிறு பிரிவுகளாக பிரித்து பயன்படுத்து. ஒரு பிரிவு பருதியுடனும் ஒரு பிரிவு சுகேசனிடமும் இருக்கட்டும். பாரி வரும்போது மீதம் இருப்பவர்கள் களம் இறங்கட்டும் என்றான் சேரவேந்தன். ராசசிம்மன் சிறிய தயக்கத்துடன், இன்னும் கடம்பனை என்னால் முழுமையாக நம்ப முடியவில்லை என்றான். யவன படையின் தலைவனுடன் சேர்த்து 10 இணையற்ற யவன வீரர்கள் எல்லா நேரமும் கடம்பனை அவனுக்கு தெரியாமல் பின்தொடர ஏற்பாடு செய்துள்ளேன். பாரி போரிட வந்தால் அவர்கள் பாரியை தாக்கி அழிப்பார்கள். ஒருவேளை கடம்பன் மனம் மாறி பாரியின் தரப்பிற்கு செல்ல முயற்சித்தால் கடம்பனையும் அவன் நண்பர்களையும் முதலில் பலியெடுக்க உத்தரவளித்துள்ளேன். அவனை மட்டுமே நம்பி இந்த படையெடுப்பை நடத்தவில்லை என்றான் சேரவேந்தன். ராசசிம்மன் திகைத்து போனான். நேரத்திற்கெல்லாம் போர் பலிக்கான சடங்குகள் துவங்கின. பேய் முரசுகளின் ஓசையும் கிடுகிட்டிகளின் அடி சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்கியது. முரசுகளின் ஒலிகளினூடே கொடுக்கப்பட்ட உயிர் பலிகளின் அலறல் நெஞ்சை பதற வைப்பதாய் இருந்தது. கூத்துக்களத்தில் பேய் மகளிர் கூத்தாட நேரம் ஆக ஆக ஓசைகளின் அளவு அதிகரித்து கொண்டே செல்ல பேய் மகளிருடன் சேர்ந்து வீரர்களும் ஆட ஆரம்பிக்க மலைகள் அதிர துவங்கின.